நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி அப்புறம் ரீல்ஸு இது ரொம்ப எச்சத்துக்கு போகிறாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு மலை மேல் நிற்கிறதுனா அதை என்ன அதோட விவரங்கள் தெரியாமல் ரீல்ஸு செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப அமோகமாக இருக்காங்க. அதாவது எல்லாம் மீறி போகிறாங்க. அது சின்ன வயசு பசங்களாக இருக்கட்டும், எனக்கு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக செல்ஃபி ரீல்ஸு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இதுவும் நான் பார்த்த ரீல்ஸ் தான். எப்படின்னா, நைட் தூங்க போகிறப்ப எனக்கு ஒரு பழக்கம், ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு. இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனில் ரீல்ஸ் பார்த்தா இவங்கள சொல்லவே இல்லை. இந்த மாதிரி எடுக்காதீங்க. இவங்க என்ன ஒரு ஒரு சேஃப்டி மெஷர் எடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. ரீல்ஸ் பார்த்ததுனால சொல்கிறேன். ரீல்ஸு செல்ஃபி வந்து ஸ்விம்மிங் எடுக்கும்போது, ஃபால்ஸ் போகும்போது, மலை உச்சிக்கு போகும்போது செல்ஃபி ரீல்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனிப்பாக இருங்க. அது முக்கியம் இல்லை, உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு பொண்ணு ஒரு பையனும் பல ரீல்ஸ் போட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ரீல்ஸ் பார்த்ததில் வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு அந்த அந்த ரோட்டில் வண்டி ஓடுதா என்னன்னு தெரில. நான் அந்த வீடியோ பார்த்ததுனால சொல்கிறேன். அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல, அவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல, வீடியோ எடுத்து தப்புன்னு சொல்ல. வண்டி ஓட்டியே வீடியோ, ஃபோட்டோ, கேமரா, ரீல்ஸ் எடுக்காதீங்க. இது ஆபத்தில் போய் முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. பார்த்துருங்க. ரீல்ஸோ செல்ஃபியோ முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்க்கை உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துருங்க. இது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இவங்க எப்படின்னு தெரில, இவங்க தப்புன்னு சொல்ல, இவங்க எந்த ரோட்டில் எடுத்துருக்காங்கன்னு தெரில. இந்த மாதிரியும் நிறைய பேர் எடுக்கிறீங்க, ஆபத்தான முறையில் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.